இந்த தேர்தல் ஒரு அற்புதமான 2 விஷயங்களை நிரூபிச்சிருக்கு. அந்த பணத்துக்கு மதிப்பே இல்லைன்னு காமிச்சிட்டாங்க. நீ பணம் கொடு வாங்கிக்கிற, நான் யாருக்கு ஓட்டு போடணும் அதுதான் ஓட்டு போடுன்றது ஒண்ணு. ஜாதி எல்லைகளை தகர்த்து எறிஞ்சிட்டாங்க. இந்த ஜாதி இந்த தொகுதியில இவனை தான் நிறுத்தணுங்கிறதெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சாச்சு. ஏதோ கிடைச்சாட்டுல நிறுத்தல. அவரும் தன்னுடைய ரசிகன் அல்லது மாவட்ட செயலர் சொன்ன ஆளுன்னு தான் விஜய் நிறுத்தினாரு. என்ன ஜாதி கூட இன்னைக்கு வரைக்கும் பேரே தெரியல, அப்புறம் ஏன் ஜாதிக்கு போறீங்க? பன்னாடர்ல யார் உங்க எம்எல்ஏ சொல்லணும் விசிலுக்கு ஓட்டு போட்டோம் பேர் சொல்ல தெரியாது. அதுக்கு நகைச்சுவையா சொல்லல நான். அவனுடைய நோக்கம் விசிலுக்கு போட்டு விஜய் முதலமைச்சர் ஆகணும் தான் ஒரே குறிக்கோள்ல இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு பேரே தெரியல, ஜாதி அவங்க பார்க்கல. விஜய் அதை பத்தி கவலை. எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறவங்கள இருந்து கூலி தொழில் செய்யறவங்கலாம் இன்னைக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. நிஜமான புரட்சி தான் அது. அதுக்கு ஒரு மனசு இருக்கணும். ஆள் இல்லாம எல்லாம் இல்ல, அங்கேயும் போட்டி இருந்துச்சு. அவரு தாஜ் ஹோட்டல்ல வேட்பாளர் அறிவிச்சிட்டு இருக்கும் போதே வெளியில போராட்டம் நடந்துச்சு. என்னையே அறிவிக்கல எல்லாம் கேட்டதெல்லாம் நம்மளும் பார்த்தோம். போராட்டம் ஆள் இல்லாமங்கிறலாம் சும்மா நக்கலுக்கு சொன்னது. அப்படிப்பட்ட சூழலையும் கூட எளிமையான மக்கள் பல பேர் எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார். ஸோ அந்த ஜாதி ஒழிந்ததும் பணம் ஒரு பொருட்டாக இந்த தேர்தலில் பிரதிபலிக்கலைங்கிறதும் நல்ல விஷயமா நான் பார்க்குறேன்.